திரு சிவகுமார், எப்படி பார்க்குறீங்க இந்த பட்ஜெட்? வணக்கம். இன்றைக்கி பட்ஜெட் வந்து நினச்சது ஒன்று, நடந்தது வேறு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இந்த பட்ஜெட்டுங்கிறது வந்து ஒரு கணக்கு, ஒரு நம்பர் மட்டும் கிடையாது. இது வளர்ச்சியோடு சேர்ந்த ஒரு நம்பர். இது எப்படி இருக்குது இன்றைக்கி பட்ஜெட்டில் வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். இந்த 10,000 கோடி 4 இடத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு. அது என்ன அந்த 10,000 கோடி? MSME 10,000 crores. சரி, அப்புறம் நானே இந்த 4 செக்டாரும் ஒரே அளவு இம்பார்ட்டன்ஸா? எதர் அந்த நம்பருக்கு அப்படியா, இல்லை செக்டர் எல்லாமும் ஒன்று தானா? MSMEயும் அப்படி தான், உங்களுக்கு அக்ரிகல்ச்சரும் அப்படி தான், உங்களுக்கு கண்டெய்னரும் அப்படி தான். இது மாதிரி 4 செக்டாரும் ஒன்றா பண்ணால் ஏதோ ஒன்று உதைக்குது. இந்த நம்பர் முக்கியமாக, செக்டர் முக்கியமாக? நீங்கள் புரிஞ்சுப்பாங்க. இந்த 6 செக்டர் இன்றைக்கி ஒரு சின்ன அனாலிசிஸ் தான் பண்ண போகிறோம். இது அக்ரிகல்ச்சர் நீங்கள் எடுத்திங்கன்னா, நீங்கள் அந்த பிரதமர் சன்மான்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அது வந்து $70 இருக்கப்போ கொடுத்தது. அதை நீங்கள் ரொம்ப குறைச்சிங்கன்னா ஒரு மாதத்துக்கு வெறும் $500 நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்கறது. அது அப்படியே போயிட்டு அதில் கொஞ்சம் அதிகமாக வரும் என்று எதிர்பார்த்தார்கள். அதான் நினச்சது. ஆனால் இது நடக்கலை. ரெண்டாவது, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, இரிகேஷனை பற்றி தொடவே இல்லை. ஏன்னா இரிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அக்ரிகல்ச்சருக்கு. அதை பற்றி டச் பண்ணவே இல்லை, அதை டச் பண்ணவே இல்லை. மார்க்கெட்டிங்கை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணல, கோல்டு ஸ்டோரேஜை பற்றியும் அக்ரிகல்ச்சரில் டிஸ்கஸ். இதெல்லாம் முக்கியமானது அக்ரிகல்ச்சர். இது இருந்தால் தான் அவங்க கூட இப்போ ஃபார்மர்ஸ் வந்து எங்களுக்கு வேணாங்க அந்த சப்சிடி எல்லாம், எனக்கு வந்து இந்த மாதிரி வசதிகளை செஞ்சு கொடுங்க, நாங்கள் வளர்ந்துக்கிறோம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஸோ அதை வந்து இவங்க கொஞ்சம் தவறி விட்டார்கள். ரெண்டாவது, MSME அடுத்த 10,000 கோடி. நீங்கள் சொன்னீங்க காங்கிரஸ்காரங்க வந்து மேல்தட்டுக்காரங்களுக்கு மட்டும்தான் இருக்காங்கன்னா, அதுலேயும் உள்நோக்கம் இருக்குது. அதை நான் சொல்கிறேன். இந்த 10,000 கோடிங்கிறது வந்து இப்போ அவங்களுக்கு வேண்டியது திருப்பூரில் இருக்க நீங்கள் MSMEயை நிலைங்க. இவங்க கொடுத்துருக்க SME. இந்த MSMEக்காரங்க இன்னைக்கு அவங்களுக்கு வேண்டுங்கிறது ஒர்க்கிங் கேபிட்டல். இந்த மாதிரி ஃபண்டு வேண்டாம். இந்த ஃபண்டு வந்தாலும் அது வேற யாராவது மேல்தட்டு, நீங்கள் சொன்னீங்களா, அவங்களுக்கு போகிற மாதிரி இருக்கும். கீழே இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு இப்போ ரெக்குயர்மெண்ட்டு எனக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் வேணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க? இன்ட்ரெஸ்ட் கன்செஷன் என்ன கொடுக்க போகிறீங்க? இந்த மாதிரி வந்து MSME செக்டர் எதிர்பார்த்தாங்க. அதில் கொஞ்சம் இவங்க விட்டுட்டாங்க. மூணாவது, இன்ஃப்ரா. கண்டெய்னர் வந்து இப்போ நம்பரை பற்றி அதை பற்றி யாரும் யோசிக்கல. நமக்கு வந்து லாஜிஸ்டிக் இன்டிசிப்ளின் நிறையா இருக்குது. அதை தான் அட்ரஸ் பண்ணியிருக்கணும். கண்டெய்னர் நம்பரை போட்டு அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, அதை பற்றிலாம் இப்போ ஒரு இஷ்யூவே கிடையாது. கண்டெய்னர் இல்லைங்கிறதுனால ஒரு லாஜிஸ்டிக் மூவ்மெண்ட்டு இதுவரை நடக்கலை. அப்படி இருந்தாலும் அது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லாஜிஸ்டிக் மூவ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணோம், அதை பற்றி யோசிச்சிருந்தால் இன்னும் இந்த பட்ஜெட் கொஞ்சம் செழிப்பாக இருக்கும். எஜுகேஷன், அதில் வந்து நம்ம வந்து இவங்களோட டெவலப்மெண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட்டை பற்றி டச் பண்ணியிருக்காங்க. பட் அது எந்த விதத்துலையும் ஒரு கம்பெனியோட லிங்க் பண்ணல. இவன் இங்கே முடிக்கணும், அங்கே போகணும், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆகணும். அந்த ஆங்கிளில் அவங்க கொஞ்சம் திங்க் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏஐக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக பண்ணியிருக்கிறாங்க. அதனால என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் ஏஐன்றோம். அதனால என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ரொம்ப அதிகமாயிருமோ? அந்த ஆங்கிளில் நம்ம யோசிக்கணும்ல. நமக்கு வேலைன்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர். அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. நம்ம 51% மேலே இன்னைக்கு வந்து வேலையில்லை திட்டம் அதிகமாக இருக்குது. நீங்கள் எல்லா கிராமத்துக்கெல்லாம் போனீங்கன்னா அத்தனை பேரும் பிஇ வாத்தியார் ட்ரைனிங் முடிச்சுட்டு சும்மா தான் இருக்காங்க. அவங்களால முடியல, நம்மளால கொடுக்க முடியல. அந்த ஆங்கிளில் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன யோசிச்சிருக்கோம், அது எந்த அளவுக்கு போகுதோ அந்த அளவுக்கு தான் இந்த பட்ஜெட் சக்ஸஸ் ஆகும். அதை பற்றி நம்ம யோசிக்க மறந்துட்டோம். அடுத்தது வந்து ஹெல்த் கேர். இது அடுத்த 10,000 கோடி. இந்த 10,000 கோடிக்கு இப்போ அதை பற்றியே இல்லை. நீங்கள் வந்து இப்போ ஒரு ஹவுஸ் ஹோல்டில் வந்து அவங்களுடைய மேஜர் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு தான். ஓகே, நீங்கள் ஃபார்மாவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணீங்க, என்ன சப்சிடி, ஏதாவது ரெடியூஸ் மெடிசன், 17 மெடிசன் வந்து நீங்கள் வந்து கேன்சர் பேஷண்ட்குள்ள மெடிசன்ஸோட டேக்ஸை குறைச்சிருக்கீங்க. மற்றதுக்கெல்லாம் நீங்கள் நம்ம என்ன கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம், அதை பற்றி நம்ம யோசிக்க மறந்துட்டோம். இதெல்லாம் இருந்திருந்தா இந்த பட்ஜெட் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருந்திருக்கும். சரி, ஓவராலாக இந்த பட்ஜெட் யாருக்கான ஒரு பட்ஜெட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் மேல்தட்டு. அது நான் சொல்லலை, காங்கிரஸ்காரங்க அது உங்கள் வாயில் இங்கே வந்து சொன்னதில்ல, நானும் அது சொல்ல, நீங்கள் சொன்னதை நான் சொல்கிறேன். ரைட். அந்த மாதிரி மேல்தட்டுக்கு இருக்கிற பட்ஜெட் கீழ்த்தட்டில் நம்மளே சொல்லாமல், சாதாரணமாக அனலைஸ் பண்ணி சொல்லாமல், கீழ்த்தட்டில் என்னென்ன பெனிஃபிட் வந்திருக்கு ஏதாவது ஒன்று நம்ம சொன்னால் எஸ் இது கொடுத்துருக்கோம், அதனால் இது கீழ்த்தட்டுக்கும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம்.
இது என்னுடைய கருத்து. இதில் வந்து இந்த மகளிர் விடுதியை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம், அதை எல்லாருமே மறந்துட்டோம். இது மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் இந்த மகளிர் விடுதி ஸ்கீம் இல்லை. ஆனால் எதிர்பார்த்தது என்னன்னா சீனியர் சிட்டிசனுக்கு இது மாதிரி ஒரு ஹோம் ரெடி பண்ணுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. கம்ப்ளீட்டாக இந்த பட்ஜெட்டில் சீனியர் சிட்டிசனை மறந்தாச்சு. அவங்களுக்கு ஏதாவது ட்ரஸ்ட் கொடுத்து, ஏன்னா அவங்களாம் இன்னும் கொஞ்ச நாள் வாழணும், அதுக்கு என்ன இந்த அரசு செய்யும் அப்படிங்கிறத ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்கன்னா வரவேற்கத்தக்கதாக இருந்திருக்கும்.